அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த காணொளியிலே தினசரி நாம் காலையில் எழுந்தவுடன் ஓத வேண்டிய மிக முக்கியமான ஒரு துஆவை நாம் பார்க்க போகிறோம். அண்ணல் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தன்னுடைய அருமை மகளார் ஃபாத்திமா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு உன்னதமான, சொல்லப்போனால் நம்முடைய மொத்த தேவைகளையும் உள்ளடக்கிய ஒரு துஆ. என்ன அந்த துஆ? இதை தான் இந்த காணொளியில் பதிவு செய்ய போகிறோம். இறுதி வரை காலங்கள் மிகச்சிறந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன். அருமை சகோதரர்களே, அருமையான தாய்மார்களே, சகோதரிகளே, பொதுவாகவே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தன்னுடைய பிள்ளைகள் மீது அதிகமான அக்கறையும் அன்பும் கொண்டவர்கள். எந்த தகப்பன் தான் பெத்த பிள்ளைகள் மீது பாசம் இல்லாமல் இருப்பார்கள் என்று நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. இருந்தாலும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பிள்ளைகளிலேயே ரொம்ப கொஞ்சம் கூடுதலான அன்பை பெற்றவர்கள் ஹஸரத் சையதத்துனா ஃபாத்திமா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா. எனவே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே போயிட்டு எங்கே வந்தாலும் முதல்ல மதீனாவுக்கு வந்த உடனே தொழுதுட்டாங்கன்னா ஃபாத்திமா அம்மா போய் பார்த்துட்டு தான் அடுத்த நகர்வு. ரொம்ப பெரிய பிரியம். தன்னுடைய ஈரக்கொலை துண்டு என்று ரசூலுல்லாவினால் வர்ணிக்கப்பட்ட பெண்மணி மட்டுமல்ல, ரசூலுல்லாவுடைய குணமும் ரசூலுல்லாவுடைய நடை உடை அத்தனையும் அன்னை ஃபாத்திமா ரதியல்லாவுக்கு ஒத்து போயிருந்தது. ரொம்ப சொல்லப்போனால் அப்படி அச்சு அசல் காப்பி மாதிரி இருந்தாங்க ஹஸரத் ஃபாத்திமா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா. எனவே கூடுதலாக சிறப்பான பல விஷயங்களை ரசூலுல்லாஹ் தனிப்பட்ட முறையில் சொல்லி கொடுத்துருக்காங்க ஃபாத்திமா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு. அப்படிதான் ஒரு நாள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா ரதியல்லாஹ்விடத்திலே வந்தார்கள். இந்த செய்தியை அறிவிக்கக்கூடிய ஹதீதுகள் அனஸ் இப்னு மாலிக் ரதியல்லாஹு வழியாக இந்த ஹதீஸ் அறிவிக்கப்படுகிறது. நசாயி ஷரீஃபிலே இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்னாங்க, ஃபாத்திமா, ஒவ்வொரு நாள் காலையிலையும் மாலையிலையும் இந்த நான் பின்னால் சொல்லித்தரக்கூடிய இந்த துவாவை நீ கட்டாயமாக ஓதணும் அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க. யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக நஸ்தகீஸ் அஸ்லிஹ் லி ஷஅனி குல்லா. இதுதான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா ரதியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த துவா. ரொம்ப ஆழமான துவா. ஆயிதுல் கர்னி என்று சொல்லக்கூடிய இன்றைய சமகாலத்தினுடைய மிகச்சிறந்த அறிஞர்களில் ஒருவர், அறிவுத்தளத்தில் பயணிக்கக்கூடிய பல உலமாக்களுக்கு அவரை பற்றி தெரியும். ஆயிலுல் கர்னி நிறைய வீடியோஸ் அவருடைய யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணுறாங்க. அவர் சார்ந்த அவருடைய தீவிர ரசிகர்கள் உலகம் முழுக்க இருக்கிறாங்க. மிகச்சிறந்த எழுத்தாளர், சிந்தனையாளர், மிகச்சிறந்த கல்வியாளர். அவர் இந்த ஹதீஸை பற்றி சொல்லும் பொழுது ஒத்த வார்த்தையில் சொல்கிறார். ரொம்ப பிடிச்சிருச்சு அந்த வார்த்தை எனக்கு. எப்படி சொல்கிறார் பாருங்கள். அஅலமு அபின் ஃபில் ஆலமி யூசி அக்ரம பின்தின் ஃபித் துன்யா. உலகத்திலேயே ஆக மகத்துவமிக்க ஒரு தந்தை இந்த உலகத்திலேயே ஆக கண்ணியமான சிறப்பான ஒரு மகளுக்கு கற்றுக் கொடுத்த துவா இது அப்படி சொல்கிறாங்க. ஆமாங்க, உலகத்திலேயே மிகச்சிறந்த தந்தை முகமது நபியை விட வேறு யார் இருக்க முடியும்? உலகத்திலேயே ரொம்ப சிறப்பான கண்ணியமான மகள் ஃபாத்திமா அம்மாவை விட வேறு யார் இருக்க முடியும்? அந்த ஃபாத்திமா அம்மாவுக்கு ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரத்யேகமாக கற்றுக் கொடுத்த ஒரு துஆ இது. ரொம்ப சுருக்கமான வார்த்தைகள் தான். கட்டாயமாக இதை மனனம் செய்ய வேண்டும். இதில் நிறைய விஷயம் உள்ளடங்கியிருக்கு. வார்த்தைகள் குறைவு தான், ஆனால் ரொம்ப அர்த்தபுஷ்டி உள்ள துஆ இது. பாருங்கள், முதல்ல ஆரம்பிக்கும் பொழுதே யா ஹய்யு யா கய்யூம் அப்படின்ற வார்த்தையை கொண்டு ஆரம்பிக்கிறது துஆ. யா ஹய்யு யா கய்யூம், நித்திய ஜீவனே, நிலைத்திருப்பவனே. யாரவன்? அல்லாஹுதான். அல்லாஹுவிற்கு நிலையான ஒரு நிலையில் உள்ளவன் இறைவன் அல்லாஹ். அவனுக்கு தடுமாற்றமும் கிடையாது, பதற்றமும் கிடையாது. அதே போன்று இடையிலேயே முறிந்து போய் விடுவான் என்கின்ற நிலைப்பாடும் அல்லாஹ்வுக்கு கிடையாது. நிலைத்திருப்பவன், நித்திய ஜீவன் அவன். பிரஹ்மதிக அஸ்தகீஸ், உன்னுடைய பேரருளை கொண்டு உன்னிடத்தில் நான் உதவி தேடுகிறேன் சொல்லிட்டு சொல்றாங்க. அஸ்லிஹ் லி ஷஅனி குல்லா, என் காரியம் அனைத்தையும் நீனே சரி செய்து கொடுப்பாயாக. பாருங்க, ஹஸரத் அல்லாமா இப்னுல் கய்யூம் அல் ஜௌஸி ரஹிமஹுல்லா சொல்றாங்க, யா ஹய்யு யா கய்யூம் அப்படின்ற இந்த இஸ்ம் இருக்குது, அல்லாஹுடைய திருநாமங்களிலே பட்டது. ஹய்யுன் கய்யூம் நம்ம துவா செய்கிறோம் இல்லையா, திக்ர் செய்கிறோம் இல்லையா, இந்த வார்த்தை எவ்வளவு பவர்ஃபுல்லான வார்த்தை அப்படின்னா, இதா நாஜல் அப்து ரப்பஹு ஃபிஸ் ஸஹரி வஸ்தகாஸ பிஹி, எவர் ஒருவர் அதிகாலை சஹருடைய நேரத்திலே, அதாவது தஹஜ்ஜுடைய நேரத்திலே
இந்த இஸ்மை சொல்லி ஹய்யுன் கையூம் என்ற வார்த்தையோ அல்லது யா ஹய்யு யா கையூம் என்ற வார்த்தையை சொல்லி அவர் அல்லாஹுவை அழைத்தால், அல்லாஹ்விடத்திலே உதவி தேடினால், அல்லாஹ் அவருக்கு என்ன தேவையோ அதை கொடுப்பான். எந்த மாதிரியான பிரச்சனையோடு அவர் அழைக்கிறாரோ, அல்லது எந்த மாதிரியான கவலையோடு அவர் அந்த வார்த்தையை சொல்லி அழைக்கிறாரோ, அல்லது எந்த மாதிரியான தீர்வு வேணும்னு அடிப்படையில், ஹலாலான முறையில், மார்க்க அனுமதித்த முறையில் வேணும் என்ற அடிப்படையில் அழைக்கிறாரோ அதை அல்லாஹ் நிச்சயம் தருவான் என்று ஹஜ்ரத் அல்லாமா இப்னு கையூம் அல் ஜௌசி ரஹ்மஹுல்லா சொல்லக்கூடியதை நாம் பார்க்கிறோம். அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான வார்த்தை. அல்லாஹுடைய திருநாமங்களிலே வெரி வெரி பவர்ஃபுல் வேர்டு அப்படின்னு சொல்லலாம், இஸ்முன்னு சொல்லலாம், யா ஹய்யு யா கையூம். ரசூலுல்லாஹ் அந்த வார்த்தையை போட்டு தான் இந்த துவாவையே துவங்குறாங்க. அடுத்து நம்ம கவனிக்கணும், அடுத்து ரசூலுல்லாஹ் கேட்க சொன்ன விஷயம் என்னென்னா, அஸ்லிஹ்லி ஷஅனி குல்லா, என் எல்லா காரியங்களையும் நீனே சரி செய்து கொடுப்பாயாக. ஆமாம், எல்லா காரியமும் நம்மோடு தொடர்புடைய அனைத்து காரியத்தையும் அல்லாஹ் தான் சரி செய்து தர வேண்டும். என்னெல்லாம் நம்மோடு தொடர்புட்டிருக்கு? நம்முடைய வீடு விஷயம், நம்முடைய குடும்பத்தினுடைய காரியங்கள், நம்முடைய அண்டை வீட்டாருடைய காரியங்கள், நம்முடைய தோழர்கள், நம்முடைய நண்பர்கள், நாம் செய்யக்கூடிய அமால்கள், நாம் செய்யக்கூடிய வேலைகள், நம்முடைய தொழில்கள், வருமானங்கள், நாம் கற்றிருக்கக்கூடிய கல்வி, நம்முடைய உள்ளம், அந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய எண்ணங்கள், ஈமான், மற்றும் நம்முடைய மனைவி, நம்முடைய மக்கள், நம்முடைய வீட்டு பெண்கள், எல்லாம் 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 வாழ்க்கையில் நம்மோடு எதுவெல்லாம் தொடர்புடையுமோ அது அனைத்திற்கும் யாருடைய சீர் செய்தல் வேணும், யார் அதை சரி செய்யணும்னா அல்லாஹ் தான் சரி செஞ்சு தரணும். எனவே தான் இதை கேட்கறதுக்கு முன்னாடி பிரஹ்மத்திக்க அஸ்தகீஸ், உன் அருளை கொண்டு நான் உன்னிடத்திலே உதவி தருகிறேன். உன் அருள் இல்லை என்ன என் குடும்பம் சரியாக இருக்காது. உன் அருள் இல்லைன்னு சொன்னால் என்னுடைய தொழில் நல்லா போகாது. உன்னுடைய அருள் இல்லைன்னா தூங்குற நான் நாளை காலையில் கண்ணு முழிக்க முடியாது. உன்னுடைய அருள் இல்லைன்னா என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாயிரும். உன்னுடைய அருள் இல்லைன்னா வாங்கியிருக்கக்கூடிய கடனை என்னையால் திருப்பி அணைக்க முடியாது. உன் அருள் இல்லை என்றால் பற்றிருக்கக்கூடிய நோயிலிருந்து நான் வெளியே வர முடியாது. உன் அருள் இல்லை என்றால் எதுவுமே எனக்கு ஆகாது என்பதை குறிக்கும் விதமாகத்தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல்ல அல்லாஹ்வுடைய அருளை முற்படுத்துகிறாங்க. பிரஹ்மத்திக அஸ்தகீஸ், உன் அருளை கொண்டு உன்னிடத்திலே உதவி கோருகிறேன். அஸ்லிஹ் லி ஷஅனி குல்லா, என் எல்லா காரியங்களும் நீ எனக்கு சரி செய்து கொடுப்பாயாக. வேறு சில அறிவிப்புகளில் வந்திருக்குது, வலா தகில்னி இலா நஃப்ஸி தர்ஃபத் ஐன், இந்த வார்த்தையும் சேர்ந்து வருது. வலா தகில்னி இலா நஃப்ஸி தர்ஃபத் ஐன், கண் சிமிட்டும் நேரம் கூட என் விஷயத்தை என் மீதே நீ சுமத்தி விடாதே. கண் சிமிட்டும் நேரம், கண் சிமிட்டுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது? ஒரு மைக்ரோ செகண்ட் ஆகுமா? அல்லது 2 மைக்ரோ செகண்டுகள் ஆகுமா? அந்த நிமிடம் கூட எனக்கான காரியத்தை என் பொறுப்பில் நீ விட்டுறாத, நீ தான் அதை சரி செஞ்சு தரணும். உன் பொறுப்பில் தான் நான் இயங்கிக்கிட்டு இருக்கேன், உன் பொறுப்பில் தான் என் எல்லா காரியங்களும் சரியாக நடந்துட்டு இருக்குது. கண் சிமிட்டும் நேரம் கூட அதை என்னிடத்திலேயே நீ ஒப்படைத்து விடாதே, என் மீதே அதை நீ திணித்து விடாதே, எனக்கு நீனே பொறுப்பு என்று என்னை நீ சாட்டி விடாதே என்று ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா அம்மாவுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. ரசூலுல்லாஹ் அந்த துவாவை சொல்லிக் கொடுக்கும்போது சொல்கிறாங்க, காலையிலும் மாலையிலும் இந்த துவாவை ஓதுங்கள், ஓதாமல் இருப்பதற்கு உங்களுக்கு என்ன நேர்ந்தது, கண்டிப்பாக ஓதிருங்களேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு மகத்தான துவா இது. எனவே நாளையிலிருந்து நீங்கள் காலை எழுந்தவுடன் என்ன செய்கிறீர்களோ இல்லையோ, முதல் கட்டமாக வல்ல அல்லாஹ்விடத்தில் இந்த துவாவை செய்துவிட்டு அந்த நாளை துவங்குங்கள். மிகச்சிறப்பான நாளாக, நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நாளாக, வல்ல அல்லாஹினுடைய பேரருளை சுமந்து நிற்கக்கூடிய நாளாக, அனைத்து விதமான துன்பங்களையும் துயரங்களையும் விட்டு நீக்கப்பட்ட நாளாக அந்த நாள் இருப்பதற்கு வல்ல அல்லாஹ் போதுமானவன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.